இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சிறிய பட்ஜெட் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுறதுக்கு பிரச்சனையா இருக்குது. படம் ரிலீஸ் ஆனாலுமே நெறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நல்லா இருந்தாலுமே படம் பார்க்கறக்கு பிரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற நிலையில, சிறிய பட்ஜெட் படங்களுக்கெல்லாம் டிக்கெட்ட குறைக்கணும் அப்படிங்கிற மாரி தமிழக திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கோரிக்கை ஒண்ணு வச்சிருக்காங்கப்பா. சென்னை, மதுரையில மட்டும் ரூ. 100 வசூலிக்க வேண்டும் அப்படிங்கிற மாரியும் திரையரங்க உரிமையாளர் சங்கத்திற்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. சென்னை, மதுரையில மட்டும் ரூ. 100ன்னு வச்சுக்கோங்க. திருச்சி, கோவை, சேலம் தவிர்த்து மற்ற மாநிலங்கள்ல அதிகபட்சமா ரூ. 80 மட்டும் நிர்ணயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்களாமா. வரும் 23ஆம் தேதி முதல் வெளியாகும் படங்களுக்கு டிக்கெட் விலையை குறைக்கிறதுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ திரைப்படங்கள் பார்க்கறதுக்கு மக்கள் ஆர்வம் காட்டுவாங்க. கம்மியா இருந்தா டிக்கெட் ரேட் கம்மியா இருந்தா ஆர்வம் காட்டுவாங்க. சின்ன படங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சின்ன படங்கள் அப்படின்னா செகண்ட் டயருக்கு மேலே தேர்ட் டயர் கேட்டகரியில் இருக்கிற ஸ்டார்ஸ் படம்லாம் ரிலீஸ் ஆகிறப்ப அவங்க படம்லாம் ஜாயின் ஆகுமா இந்த லிஸ்ட்டில் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ரூ. 80 டிக்கெட் விற்கிறாங்க. சின்ன படம் அசோக் செல்வன், ஹரிஷ் கல்யாண் மாதிரி ஹீரோஸ்க்கு படங்கள்லாம் ரூ. 80 டிக்கெட் விற்றாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.